அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் அல்லாஹுடைய புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகிய துல்ஹஜ் மாதத்திலே, உலகத்தினுடைய நாட்களிலே மிகச் சிறந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய கிருபையினால் இன்னும் சில நாட்களில் நாம் எல்லாம் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடவிருக்கின்றோம். ஹஜ்ஜு பெருநாள் என்று சொன்னாலே நம்முடைய நினைவிற்கு வருவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சும்மா அவ்ஹைனா இலைக் அனித்தபி மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். நபியே, நாம் உமக்கு இறை செய்தியாக அறிவித்தோம், இணை வைப்பவர்களில் ஒருவராக இல்லாமல் அசத்திய கொள்கைகளை எல்லாம் விட்டு வெளியேறி சத்திய கொள்கையில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்ற வேண்டும் என்றுதான் உமக்கு நாம் இறை செய்தி அறிவித்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உற்ற நண்பராக, தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக தேர்ந்தெடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பராக, பிரத்யோக அன்பிற்குரியவராக, வேறு எந்த படைப்பினங்களுக்கும் காட்டாத அன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பிரத்யோகமாக கொடுத்தான். அதுபோன்று நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் ஹலீலாக எடுத்துக்கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ இத்தஹதனி ஹலீலா கமா இத்தஹத இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக, உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டதை போன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், மாகான இப்ராஹிமு யஹூதியும் வலா நஸ்ரானியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹனீஃபாவாக இருந்தார்கள். ஹனீஃபா என்றால் என்ன? எவையெல்லாம் இணை வைப்பு காரியங்களோ, எவையெல்லாம் அசத்தியமோ, எவையெல்லாம் பாவமான காரியங்களோ, எவையெல்லாம் இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகளோ, அவை அனைத்தை விட்டும் விலகி சத்திய நெறியில், இறைவனுக்கு இணை வைக்காத கொள்கையில், இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய கொள்கையில் நிலைத்து நிற்பதுதான் ஹனீஃபா என்ற வார்த்தையினுடைய பொருள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹனீஃபாவாக இருந்தார்கள். அவர் ஒருபோதும் இணை வைப்பவராக இருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? இன்ன அவுதன் நாசி பி இப்ராஹிம லல்லதீன தபஊஹு வஹாதன் நபியு வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். அல்லாஹ் கூறுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களும், வஹாதன் நபியு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், வல்லதீன ஆமனு இன்னும் இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களும் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். வல்லாஹு வலியுல் முஃமினீன், அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். குல் சதகல்லாஹ், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை உரைத்து விட்டான். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நீங்கள் ஹனீஃபாவாக இருந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன்
வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின், இஹ்சானுடைய நிலையில், நன்மை செய்யக்கூடிய நிலையில், இஹ்லாஸ் மன தூய்மையான நிலையில் அல்லாஹ்விற்கு தன்னுடைய முகத்தை கட்டுப்படுத்துகிறானே அவனை விட அழகிய மார்க்கத்திற்குரியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். தன்னுடைய முகத்தை அல்லாஹ்விற்கு கட்டுப்படுத்தி இன்னும் இஹ்சானுடையவனாக இருக்கிறானே, நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறானே, இவனை விட அழகிய மார்க்கத்திற்குரியவன் யார்? வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, இன்னும் அவன் ஹனீஃபாவாக அசத்திய கொள்கைகளை எல்லாம் விட்டு விலகி சத்திய நிலையில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றினானே அவனை விட அழகிய கொள்கைக்கு உரியவன் யார்? இத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை தன்னுடைய உற்ற நேசராக பிரத்யோக அன்பிற்குரியவராக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவனை விட அழகிய மார்க்கத்திற்குரியவன், அல்லாஹ்விற்கு அழகிய முறையில் கட்டுப்படக்கூடியவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மற்றொரு வசனத்தை அல்லாஹ் கேட்கின்றான், வமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் சஃபிய நஃப்ஸஹு, தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர, தன்னைத்தானே மூடனாக்கி கொண்டவனை தவிர வேறு யார்தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார்? ஒருவன் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவன், அவன் அறிவிலி, அவன் மூடன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய இறைவன் அவரை பார்த்து கட்டுப்படு என்று சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்றானே அந்த இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கை என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்ன என்பதை இந்த ஒரு வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது. இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய இறைவன் அவரிடம் கட்டுப்படு என்று சொன்னான். அவர் சொன்னார், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டேன் என்று அவர் சொன்னார். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம் பனி, இப்ராஹிம் இந்த கொள்கையை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தது ரப்புல் ஆலமீன் என்றால் யார் என்பதைத்தான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் என்றால் யார், அந்த இறைவனை எப்படி நம்ப வேண்டும், அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் யார் என்பதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தார்கள், தன்னுடைய சமுதாயத்திற்கு போதித்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லா நபிமார்களுமே ரப்புல் ஆலமீன் யார் என்பதை போதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். ரப்புல் ஆலமீன் என்றால் என்ன? ரப்பு என்றால் படைத்து பரிபாலிப்பவன், ஆலம் என்றால் அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்து படைப்பினங்களும் ஆலம். அகில உலகங்களையும் படைத்தவன், பரிபாலிப்பவன், அவற்றை இயக்கிக் கொண்டிருப்பவன், அவற்றை தோற்றுவிப்பவன், அவற்றை அழிப்பவன், ஒவ்வொரு வினாடியும் அனைத்து பொருட்களும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு எவன் காரணமானவனோ அவன்தான் ரப்புல் ஆலமீன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் சென்று சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக செல்கின்றார்கள். அப்பொழுது ஃபிரௌன் கேட்டான், கால வமா ரப்புல் ஆலமீன், மூசாவே ரப்புல் ஆலமீன் என்றால் யார்? அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் என்று சொல்கிறாயே, ரப்புல் ஆலமீன் என்றால் யார் என்று கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனுக்கு ரப்புல் ஆலமீனுடைய விளக்கத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் என்றால் யார் தெரியுமா? ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். ரப்புல் ஆலமீன் என்றால் வானங்களையும் பூமியையும் படைத்தவன், அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் படைத்தவன். நீங்கள் உறுதியாக நம்பக்கூடியவராக இருந்தால் அப்படிப்பட்ட இறைவன் தான் ரப்புல் ஆலமீன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு ரப்புல் ஆலமீனுடைய விளக்கத்தை, இலக்கணத்தை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஃபிரௌன் அதற்கு பதிலளிக்க தெரியாமல் தன்னை சுற்றி உள்ள பிரமுகர்களை எல்லாம் பார்த்து, சபையோர்களை எல்லாம் பார்த்து அவன் கேட்டான், இந்த மூசா கூறுவதை நீங்கள் கேட்டீர்களா? அவனுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் தெரியவில்லை. தன்னை சுற்றி உள்ள மக்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் இந்த மூசா கூறுவதை செவியுற்றீர்களா? ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஃபிரௌனுடைய கேலிக்கு, நையாண்டிக்கு, கிண்டலுக்கு பதில் சொல்லாமல் ரப்புல் ஆலமீனுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் என்றால் யார் தெரியுமா? கால ரப்புக்கும் வ ரப்பு ஆபாயிக்குமுல் அவ்வலீன். அவன்தான் உங்களுக்கும் இறைவன், உங்களை படைத்து பரிபாலித்தவனும் இறைவன் தான், உங்களுடைய மூதாதையர்களை படைத்து பரிபாலித்தவனும் அதே இறைவன் தான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு ரப்புல் ஆலமீனுடைய விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஃபிரௌன் அப்பொழுதும் அவன் அகம்பாவத்திலே, ஆணவத்திலே அவன் சொன்னான், தன்னுடைய சபையோரை பார்த்து சொன்னான், இன்ன ரசூலக்கும் உள்ளதி உர்சில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய திசை திருப்பலை, தவறான வாதங்களை கண்டுகொள்ளவில்லை. அந்த சபையிலே எப்படியாவது மக்களுக்கு ரப்புல் ஆலமீனை பற்றி அவர்கள் புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடர்ந்து சொன்னார்கள். ரப்புல் ஆலமீன் என்றால் யார் தெரியுமா? கால ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் சிந்திக்கக்கூடியவராக இருந்தால் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றுக்கும் உரிய இறைவன் தான் ஒரே இறைவன், அவன்தான் ரப்புல் ஆலமீன் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய சபையிலே அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரப்புல் ஆலமீன் யார் என்பதைத்தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், நபியே இந்த மக்களுக்கு இப்ராஹிமுடைய வரலாற்றை எடுத்துரைப்பீராக, ஓதி காட்டுவீராக. இது காலலி அபீஹி வ கௌமிஹி மா தஅபுதூன், அவர் தன்னுடைய தந்தையை பார்த்தும் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்தும் கேட்டார், நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நஅபுது அஸ்னாமன் ஃபனலல்லு லஹா ஆகிஃபின், நாங்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறோம், அந்த சிலை வணக்கத்திலே நாங்கள் உறுதியாக இருப்போம். அந்த மக்களுக்கு ரப்புல் ஆலமீன் என்றால் யார், படைத்தவன் என்றால் யார், எந்த இறைவனை நாம் வணங்கி வழிபட வேண்டும், எந்த இறைவனுக்கு முன்னால் நம்முடைய தலை சஜிதா செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறார்கள். இப்ராஹிம் நபி கேட்டார்கள், قال هل يسمعونكم إذ تدعون أو ينفعونكم أو يضرون, நீங்கள் வணங்கக்கூடியவை நீங்கள் அழைக்கும் பொழுது செவியேற்குமா, உங்களுக்கு அவை ஏதாவது நன்மை செய்யுமா, உங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்குமா? அவர்கள் சொன்னார்கள், காலூபல் வஜதுனா ஆபாஅனா கதாலிக யஃபஅலூன், இல்லை எங்கள் மூதாதையர்கள் இவ்வாறு செய்வதை நாங்கள் கண்டோம், அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து கேட்டார்கள், அஃபரைதுமா குந்தும் தஅபுதூன் அன்தும் ஆபாவுக்கும் அக்தமூன், என்னுடைய சமுதாயமே நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் இத்தனை ஆண்டுகளாக வணங்கிக் கொண்டிருப்பதாக சொல்கின்றீர்களே, அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? இன்னஹும் அதுவுல்லி இல்லா ரப்பல் ஆலமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவையெல்லாம் எனக்கு எதிரி என்றார்கள். எதிரி என்றால் என்ன கருத்து? இவற்றையெல்லாம் நான் வணங்கினால் நான் சென்றடையும் இடம் நிரந்தர நரகம், நாளை மறுமையில் நான் நிரந்தர நரகத்திற்குள்ளாகி விடுவேன். இவையெல்லாம் எனக்கு எதிரி. எனக்குரிய ஒரே பாதுகாவலன் யார் தெரியுமா? இல்லா ரப்பல் ஆலமீன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்றானே அந்த ஒரே இறைவன் தான் என்னுடைய பாதுகாவலன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்புல் ஆலமீன் என்றால் யார்? நாம் எப்பொழுது ஒருவனை அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே இறைவனை நம்பியவர்களாக நாம் ஆவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஷ்கீன், அவன்தான் என்ன. ரப்புல் ஆலமீன் என்றால் யார் தெரியுமா? அவன்தான் என்னை படைத்தான். நான் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது என்னை ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்தான். என்னை மட்டுமல்ல அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான். அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் ஃபயஹ்தீன், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டுவான். நமக்கு நேர்வழி காட்டுபவன் யார்? அல்லாஹ் எவன் படைத்தானோ அவன்தான் நேர்வழி காட்ட முடியும். அல்லாஹ் கேட்கின்றான், அலா யஅலமு மன் ஹலக், படைத்தவனுக்கு தெரியாதா? ஒரு படைப்பினம் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பது படைத்தவனுக்கு தெரியாதா? அப்ப நாம் எப்பொழுது ரப்புல் ஆலமீனாக அகில உலகங்களையும் படைத்த இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் எப்பொழுது ஆக முடியும்? அந்த இறைவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதன் மூலமாக மட்டும்தான், அல்லாஹ்வுடைய இறை செய்தியை பின்பற்றுவதன் மூலமாக மட்டும்தான் நாம் ரப்புல் ஆலமீன் என்ற இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக ஆக முடியும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு வழிகாட்டுகிறான். ரப்புல் ஆலமீன் என்றால் யார் தெரியுமா? அடுத்து சொன்னார்கள்,
வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் எனக்கு உண்பதற்கு உணவை தருகிறான், அவன்தான் எனக்கு பருகுவதற்கு நீரை தருகிறான். என்னை உண்ண வைப்பவனும் பருக வைப்பவனும் அவன்தான். நான் நினைக்கின்றேன் என்னுடைய சம்பாத்தியத்தால் நான் அரிசியை வாங்கிவிட்டேன், கோதுமையை வாங்கிவிட்டேன், ரொட்டியை வாங்கிவிட்டேன், சாப்பாட்டை வாங்கிவிட்டேன். என்னடா உன்னுடைய சம்பாத்தியம்? அல்லாஹ் கேட்கின்றான், மனிதன் தன்னுடைய உணவை பார்க்க வேண்டாமா? உன்னுடைய திறமையால் சம்பாதித்தான், உன்னுடைய மனைவி உனக்கு சமைத்து தந்தால் என்றெல்லாம் நீ உன்னுடைய திறமை, உன்னுடைய செல்வம், உன்னுடைய வலிமை என்கிறாயே. அல்லாஹ் கேட்கின்றான், நீ சாப்பிடும் பொழுது உன்னுடைய தட்டில் இருக்கக்கூடிய உணவை சிந்தித்து பார். அந்த உணவு எப்படி வந்தது? அந்த சோறு எப்படி வந்தது? அந்த ரொட்டி எப்படி வந்தது? அண்ணா சபபுனது மாசப்பா, நாம் தாம் மலையை கொட்டோ கொட்டென்று கொட்ட வைத்தோம். சும்மா ஷக்கனல் அருள ஷக்கா, நாம் தாம் பூமியை பிளந்தோம். உன்னுடைய காசால் மழை பொழிய வைக்க முடியுமா? உன்னுடைய காசால் ஒரு சொட்டு தண்ணீரை உண்டாக்க முடியுமா? நீ திறமையால் சிலைமைசாலி என்றால், மனிதா உனக்கு எல்லா அறிவும் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சொட்டு தண்ணீரை நீ உண்டாக்கி காட்டு, மூலப்பொருள் இல்லாமல் ஒரு விதையை நீ உண்டாக்கி காட்டு. அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நாம் வீட்டிற்கு போகிறோம், நமக்கு உணவு தயாராக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நாடாமல் அந்த உணவு கிடைக்குமா? அல்லாஹ் நாடாமல் ஒரு பருக்கை நம்முடைய உடலுக்கு செல்லுமா? எல்லாவற்றுக்கும் காரணமானவன் யார்? நமக்கு உண்ணக்கூடிய உணவை தரக்கூடியவன் யார்? நாம் பருகுவதற்கு ஆதாரங்களை தரக்கூடியவன் யார்? வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் எனக்கு உணவளிக்கின்றான், அவன்தான் எனக்கு பருக தருகின்றான். வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்று விட்டால் அந்த இறைவன் தான் எனக்கு ஆரோக்கியத்தை தருகின்றான். நபிகள் நாயகம் அற்புதமாக சொன்னார்கள், அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஸ் யஷ்ஃபி. நோயாளியை நலம் விசாரிக்க போகும்போது, இறைவா அகில உலக மனிதர்களுக்கெல்லாம் கடவுளை ரப்பன் நாஸ் ரப்புல் ஆலமீனுடைய விளக்கத்தை சொன்னார்கள். எல்லா மனிதர்களுக்கும் இறைவனே அதிஹிபில் பஸ் யஷ்ஃபி, இவருக்கு ஏற்பட்ட நோயை போக்குவாயாக. அந்த ஷாஃபி, இறைவா நீதான் நோய் நீக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபா, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை. ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா, எந்த நோயையும் விட்டு வைக்காத வகையிலே நீ நிவாரணத்தை தருவாயாக. அல்லாஹ்விடம் நோயாளிக்காக பிரார்த்தனை செய்தார். நாம் நினைக்கிறோம் இவர் மிகப்பெரிய டாக்டர். எத்தனை பெரிய டாக்டராக இருந்தாலும், அவர் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மருந்துகளை தந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நோய் குணமாகுமா? யாருடைய கையில் அதிகாரம் இருக்கிறது? இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்று விட்டால் அவன்தான் எனக்கு நிவாரணம் அளிக்கின்றான். வல்லதி ஹுவ யுமீதுனி சும்ம யுஹீன், அவன்தான் என்னை மரணிக்கவும் வைக்கிறான், எனக்கு உயிரையும் தருகிறான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன்! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு மன்னன் தர்க்கம் செய்தான். இப்ராஹிமே, ரப்புல் ஆலமீன் என்றால் அவன்தான் உயிரை கொடுப்பான், உயிரை எடுப்பான் என்கிறாயே, அன உஹ்யி வ உமீத், நானும் உயிரை கொடுப்பேன், நானும் உயிரை எடுப்பேன். மன்னர்கள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை கொலை குற்றவாளியை அவர்கள் விடுதலை செய்வார்கள். நம்ம சொல்லுவோமா இல்லையா, அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். நான் வீட்டுக்கு போனா என் மனைவி சாப்பாடு எடுத்து வச்சாங்க, நான் ஹோட்டலுக்கு போனா ஹோட்டல் அந்த சர்வர் என்ன செஞ்சாரு, சாப்பாடு எடுத்து வச்சாரு. இப்ப நம்மளும் வாதிக்கலாம்ல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த முட்டாள் மன்னனுக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொன்னார்கள், மன்னனே நீதான் ரப்பு என்று சொன்னால், ரப்பை போன்று ரப்பு எப்படி உயிர்ப்பிப்பான், ரப்பு எப்படி மரணிக்க வைப்பான் என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது செத்ததோ அந்த செத்ததை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாமையிலிருந்து அவன் ஒன்றை உண்டாக்குவான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷையன் மذ்கூரா, மனிதனுக்கு ஒரு நாள் இருந்தது, அந்த நாளில் அவன் இன்னவென்று சொல்ல முடியாத பொருளாக இருந்தான். ஒருவனுக்கு வயது 50 என்றால் 51 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் யார், நீ யார்? ஒவ்வொருத்தனை கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்தான். அவன் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு நிகராக யாருக்கும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த முட்டாள் மன்னனுக்கு விளங்க வைத்தார்கள், இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறான். நீ ரப்புல் ஆலமீன் என்றால் சூரியனை மேற்கிலிருந்து உதிக்க செய் பார்ப்போம். ஃபபுஹிதல்லதி கஃபர், அந்த இறை மறுப்பாளன் வாயடைத்து போனான்.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு விளக்கினார்கள். ரப்பூல் ஆலமீன் என்றால் யார் தெரியுமா? அவன்தான் நம்மை மரணிக்க செய்கிறான், நம்மை மீண்டும் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவன் அவன்தான். அவன்தான் வல்லதி அத்மஉ அய்யஃபிர லி ஹத்தியாத்தி யௌமத்தீன், கியாமத் நாளிலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஆசை வைப்பவன், ஆதரவு வைப்பவன் அந்த இறைவன் தான். மரணித்தவர்கள் அவுலியாக்கள் மறுமையில எங்களை காப்பாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்களே. இலங்கையில தமிழ்நாட்டிலும் சரி சில வழிகட்ட கூட்டம் இருக்கிறாங்க. யாராவது ஒரு மரணித்து விட்டால் இவன் பேப்பர் எழுதி கொடுப்பான். என்ன செய்வான, அவன் அடக்கம் பண்ணும் போது இந்த சீட்டை அவன் கையில கொடுங்க. என்னவா அந்த சீட்டை அல்லாட்ட கொண்டு போய் காட்டினா அல்லாஹ் ஓஹோ இவர் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆள், அல்லாஹ்க்கு தெரியாதாம் அவனை பற்றி. இவர் சீட்டை கொண்டு போய் காட்டினோன்னா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவாங்க. எப்படிப்பட்ட மடையர்கள்! இப்ராஹிம் நபி சொன்னார்கள், என்னுடைய பாவங்கள் மறுமையில் மன்னிக்கப்படுவதற்கு நான் நம்பிக்கை வைப்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பூல் ஆலமீன் என்றால் யார் என்பதை அந்த சமுதாயத்திற்கு தெள்ள தெளிவாக விளக்கினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நட்சத்திரத்தை வணங்கினார்கள், சந்திரனை வணங்கினார்கள், சூரியனை வணங்கினார்கள். நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு சிலைகளை வடித்து வைத்து அவைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாணியிலேயே இறங்கி அவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள், ஒரு வாதம் பண்ணும்போது இறங்கி வாதம் பண்ணுதல் என்று ஒன்று இருக்கிறது. ஒருவன் ஒரு தவறான கருத்தை சொல்லும் போது அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு தவறு என்று புரிய வைப்பது, இது வாதத்தில் ஒரு வகை. ஏற்றுக்கொள்வது போல் ஏற்று இது தவறு என்பதை புரிய வைப்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திற்கு ரப்பூல் ஆலமீனை புரிய வைத்தார்கள். ஃபலம்மா ஜன் அலைஹில் லைல் ரா கௌகபா قال هذا ربي, இரவு சூழ்ந்த போது அவர் நட்சத்திரத்தை பார்த்தார், ஒளிமிக்க நட்சத்திரத்தை பார்த்தார். அந்த சமுதாயம் நட்சத்திரத்தை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் என்னுடைய இறைவன். அப்படி என்றால் அவர் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் வாதப்படி இது என்னுடைய இறைவன் என்று வைத்துக் கொள்வோம். ஃபலம்மா அஃபல, அந்த நட்சத்திரம் மறைந்த போது லகால லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியவற்றை நான் நேசிக்க மாட்டேன். ரப்பூல் ஆலமீன் என்றால் யார்? அவன் ஒவ்வொரு வினாடியும் உயிரோடு இருக்கக்கூடியவன். நான் எந்த நேரத்தில் அழைத்தாலும் அவன் எனக்கு பதிலளிப்பான். இறைவனுக்கென்று தூக்கம் கிடையாது, இறைவனுக்கென்று ஓய்வு கிடையாது. இறைவன் மறையக்கூடியவன் அல்ல, அவன் எந்நேரமும் அவன் நிர்வகித்துக் கொண்டே இருப்பான். அந்த சமுதாயத்திற்கு புரிய வைக்கிறார்கள். ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகா, சந்திரனை ஒளிமிக்கதாக பார்க்கிறார்கள். அந்த சமுதாயம் சந்திரனை வணங்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அவர்களுடைய கொள்கைப்படியே அவர்களுக்கு விளக்குவதற்காக சொல்கிறார்கள், கால ஹாதா ரப்பி, இது என்னுடைய இறைவன். இறைவன் என்று வைத்துக் கொள்வோம். இதான் ரப்புன்னு சொல்றீங்க, இதை ரப்பு என்று வைத்துக் கொள்வோம். ஃபலம்மா அஃபல, அந்த சந்திரன் மறைந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள், கால இல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமில் லாலின், என்னுடைய இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நான் வழிகேடர்களில் ஒருவனாக ஆகியிருப்பேன். நேர்வழி யாரிடமிருந்து வர வேண்டும்? அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டும். வழிகாட்டக்கூடியவன் இறைவன், படைத்தவன் வழிகாட்ட வேண்டும். நம்முடைய சுய விருப்பங்களை மார்க்கங்களாக பின்பற்ற கூடாது என்பதை அங்கு எடுத்துரைக்கிறார்கள். அந்த சமுதாயம் சூரியனை வணங்கக்கூடிய சமுதாயமாக இருந்தது. ஃபலம்மா ரஅஷம்ஸ பாஸிகா, சூரியனை ஒளி வீசக்கூடியதாக பகல் நேரத்திலே காணும் பொழுது அவர் சொன்னார்கள், கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய இறைவன். இறைவன் என்று வைத்துக் கொள்வோம். இதுதான் மிகப்பெரியது, நட்சத்திரத்தை விட சந்திரனை விட இதுதான் மிகப்பெரியது. ஃபலம்மா அஃபலத், அந்த சூரியன் மறைந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், என்னுடைய சமுதாயமே நீங்கள் இணை வைக்கக்கூடியவற்றை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் என்னுடைய முகத்தை வானங்களையும் பூமியையும் படைத்தானே அந்த இறைவனை நோக்கி நான் முன்னோக்கி விட்டேன். இவைகள் எல்லாம் கடவுளாக இருக்க முடியாது, இவைகள் எல்லாம் ஒருபோதும் இறைவனாக இருக்க முடியாது. வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அவனை நோக்கி என்னுடைய முகத்தை நான் முன்னோக்கி விட்டேன். என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அவனுக்குத்தான் நான் செய்வேன், அவனுக்குத்தான் நான் கட்டுப்படுவேன். ஹனீஃபா, நான் எல்லா இணை வைப்பு காரியங்களையும் விட்டு விலகி நான் சத்திய கொள்கையில் இருக்கின்றேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பவருடைய ஒருவராக இல்லை. சத்திய கொள்கையை சொன்னால் சண்டைக்கு வருவார்கள், மிரட்டுவார்கள். எங்களுடைய அவுலியாக்களை திட்டுகிறாயா,
எங்கள் அவுலியா உன்னை விடுவாரா என்றெல்லாம் இணை வைப்பு கொள்கையில் உள்ளவர்கள் மிரட்டுகிறார்களே, அதுபோன்று இப்ராஹிம் நபியை மிரட்டினார்கள். வஹாஜஹு கௌமுஹு, அவருடைய சமுதாயம் அவரிடம் விவாதம் செய்தார்கள். நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நீ பழிக்கிறாயா, அவை தெய்வம் இல்லை என்று சொல்கிறாயா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஹாஜ்ஜு கால துஹாஜ்ஜூனி ஃபில்லாஹ் வகத் ஹதானி, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டிய நிலையில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் என்னோடு வாதம் செய்கிறீர்களா? வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹ், நீங்கள் இணை வைக்கக்கூடியவற்றுக்கு நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் இணை வைக்கக்கூடியவனுக்கு பயப்பட மாட்டேன். இல்லா ஐஷா ரப்பி ஷையா, என்னுடைய இறைவன் நாடினால்தான் எனக்கு எந்த ஒன்றும் ஏற்படும். வசி ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா, என்னுடைய இறைவன் எல்லா விஷயங்களையும் அவனுடைய ஞானத்தால் சூழ்ந்திருக்கிறான். அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? ரப்பு என்றால் அவன் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய இறைவனுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? வ கைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும், நீங்கள் இணை வைக்கக்கூடியவற்றுக்கு நான் எப்படி பயப்பட முடியும்? வலா தகாஃபுன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா, நீங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்காதவற்றை அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நீங்களே பயப்பட மாட்டேங்கிறீங்க. அந்த சமுதாயம் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு தர்காக்களில் சமாதிகள் சென்று மண்டியிடுகிறார்கள், சமாதிகளை கையேந்துகிறார்கள், சமாதிகளிடம் சஜிதா செய்கிறார்கள், இறந்தவர் செவியேற்பார் என்கிறார்கள், இறந்தவர்கள் தேவையை நிறைவேற்றுவார் என்கிறார்கள். இந்த சமுதாயத்தை நோக்கி நாம் கேட்கிறோம் அல்லவா? அல்லாஹ்வை நம்பிக்கொண்ட சமுதாயம் நீங்கள் எந்த குர்ஆன் வசனத்திலாவது எந்த ஹதீஸிலாவது இது போன்ற அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கங்களை இறைவன் அல்லாத படைப்பினங்களுக்கு செய்யலாம் என்று இருக்கிறதா? அப்ப எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை, அதை அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நீங்க பயப்படாம செய்றீங்க. அப்ப நான் எப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் இணை வைக்கக்கூடியவர் நான் எப்படி பயப்படுவேன்? ஐயுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்ன் இன் குன்தும் தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்கக்கூடியவராக இருந்தால் நம்முடைய இரு சாராரில் யார் பாதுகாப்புக்குரியவர்கள், யார் சொர்க்கத்திற்குரியவர்கள்? இப்ராஹிம் நபி சொன்னார்கள், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய இறை நம்பிக்கையில் கடுகளவு அநியாயத்தை, இணை வைத்தல் என்ற அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்களுக்கு தான் சொர்க்கம், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இப்ராஹிம் நபிக்கு நெருக்கமானோம் என்று சொன்னால், தௌஹீத் கொள்கையை உள்ளத்தால் விளங்கி அறிவால் சிந்தித்து அகில உலகங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் கட்டுப்படாத வரை, இறைவனுக்கு இணை வைக்காமல் நம்முடைய மரணம் ஏற்படுகின்ற வரை நாம் இப்ராஹிம் நபியை பின்பற்றியவர் ஆக மாட்டோம். நாம் இப்ராஹிம் நபியை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இணை வைப்பு கொள்கையை நம்முடைய உள்ளத்தாலும் செயல்களாலும் நாம் வெறுத்தால்தான் நாம் உண்மையான ரப்பூல் ஆலமீனை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியுடைய அந்த சத்திய மார்க்கத்தை, சத்திய கொள்கையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆய்க்கால் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.